ஹலோ நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்களுடைய மொபைலில் வீடியோ ரிங்கிங் டோனை வைப்பதற்கு இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். ஒரு சில மொபைலில் டிஃபால்ட்டாகவே இந்த செட்டிங் காணப்படுது. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒப்போ போன்ற மொபைலில் இந்த செட்டிங் காணப்படுது. அப்படி உங்களுடைய மொபைலில் அந்த செட்டிங் இல்லாத சந்தர்ப்பத்தில் இந்த அப்பை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய மொபைலுக்கு வீடியோ ரிங்கிங் டோனை வைத்துக்கொள்ள முடியும். அதை என்ன மாதிரி பயன்படுத்துகிறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்வையிடக்கூடிய நண்பர்களாக இருந்தால் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏனைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸில் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பர்களே, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவதாக கெட் ஸ்டார்ட்னு சொல்லி ஒரு பட்டன் ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். இல்லை இந்த ஆப்பை டிஃபால்ட்டாக செட் பண்ணியான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று கேட்டிருக்கும். அதை நீங்கள் கீழே இருக்கக்கூடிய எனேபிள் பட்டனை கிளிக் பண்ணி இந்த அப்போ டிஃபால்ட்டாக ஆகிக்கொள்ளுங்க. அதாவது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள்ட்ட மொபைலில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் டிஃபால்ட்டாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனை டிஃபால்ட்டாக செட் பண்ண சொல்லி இதில் ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் செட் அஸ் டிஃபால்ட்னு சொல்லி கீழே ஒரு பட்டன் ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இந்த மாதிரி தான் உங்களுடைய மொபைல் மெனு வர மாதிரி ஒரு சின்ன ஒரு டிஸ்பிளே ஷோ ஆகி காட்டியிருப்பாங்க. இதில் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே ஸ்டைல்னு சொல்லியிருக்கு. இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் டிஃபால்ட்டாக கூகுள் இருக்கும். நீங்கள் தேவைன்னு சொன்னால் சாம்சங் அல்லது ஐஃபோன் செட்டிங் மாதிரி நீங்கள் வச்சுக்கொள்ள முடியும். நான் கூகுளே டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கொள்கிறேன். செட் பண்ணி போட்டு பெக் அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக்ரவுண்ட் இருக்குது. பேக்ரவுண்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல தான் உங்களுடைய வீடியோ ரிங்கிங் டோனை வைக்கிறதுக்கான ஆப்ஷன் இந்த இடத்துல தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கஸ்டம் பேக்ரவுண்ட் சொல்லியிருக்கு. இதில் இமேஜ் நீங்கள் செட் பண்ணிக்கொள்ள முடியும். அதே டைமில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஃபைலுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது செல்லும். ஃபைலுக்கு சென்றதுக்கு அப்புறம் உங்களோட ஃபைலில் இருக்கக்கூடிய வீடியோவை இது சரி ஒரு வீடியோ இந்த நீங்கள் அப்ளிகேஷனுக்காக நீங்கள் வச்சுக்கொள்ள முடியும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த வீடியோ செட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த வீடியோ செட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த வீடியோ ஷோ ஆகும். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கத்தரி சிம்பிள் போட்டிருப்பாங்க. அதாவது கட் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய பேக்ரவுண்டுக்கு அந்த வீடியோ செட் ஆயிரும். அந்த வீடியோ செட் ஆகினதுக்கு பிறகு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி சிம்பிள் ஒன்று காட்டியிருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கு நீங்கள் ஒவ்வொரு வீடியோ வச்சுக்கொள்ள முடியும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு கான்டெக்ட் நான் செட் பண்ணிக்கொள்வேன். செட் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பேக்ரவுண்டுன்னு சொல்லி முதல்ல அதை காட்டியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இமேஜும் இருக்கும், வீடியோவும் இருக்கும். நீங்கள் தேவைன்னு சொன்னால் அவங்களுடைய இமேஜ் எதுவும் இருந்தால் நீங்கள் இமேஜை செட் பண்ணிக்கொள்ள முடியும். இல்லை வீடியோ இருந்துச்சுன்னு சொன்னால் வீடியோவை கூட நீங்கள் செட் பண்ணிக்கொள்ள முடியும். செட் பண்ணி போட்டு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ரிங்கிங் டோன் இருக்குது. அதாவது சிஸ்டமில் இருக்கிற ரிங்கிங் டோனை வச்சுக்கொள்ள முடியும். அல்லது நீங்கள் வீடியோ ரிங்கிங் டோனை செட் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ரிங்கிங் டோன் கட் ஆயிரும். நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ நீங்கள் செட் பண்ணினதுக்கு பிறகு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வீடியோ நிறைய வீடியோ காட்டும். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த வீடியோ செட் பண்ணி போட்டு இதில் கட் மாதிரி சிம்பிள் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கான்டெக்ட்டுக்கு இந்த வீடியோ பேக்ரவுண்ட் செட் ஆகிடுது. இதே மாதிரி தான் ஒவ்வொரு கான்டெக்ட்டுக்கும் நீங்கள் தனித்தனி பேக்ரவுண்ட் வீடியோ செட் பண்ணி பாவிச்சுக்கொள்ள முடியும். அதை நீங்கள் பேக் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் ஷோ ஆகும். அதெல்லாம் செய்து முடிச்சதுக்கு பிறகு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய டயல் மெனு அப்படியே ரீஃப்ரெஷ் ஆகி இந்த டயலர் அப்புக்கு செட் ஆயிடும். செட் ஆகினதுக்கு அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 3 டாட் இருக்குது. இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கஸ்டம் கோட் ஸ்க்ரீன்னு சொல்லியிருக்கு. இதை நீங்கள் கிளிக் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நிறைய ஆப்ஷன் திரும்ப ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லே அவுட்னு சொல்லியிருக்கு. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் மேலே இருக்கக்கூடிய அந்த நேம் வர ஸ்டைலை உங்களுக்கு ஏற்ற வகையில் நீங்கள் மாற்றி அமைச்சுக்கொள்ள முடியும். அதே டைமில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டன்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய அந்த கோல் வரக்கூடிய அந்த பட்டன் ஷேப்புகளை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். அதே டைமில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ரிங்கிங் டோன்னு சொல்லியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ அண்ட் சவுண்டுன்னு சொல்லியிருக்கு. இல்லை சிஸ்டம் ரிங்கிங் டோன் இருக்குது. இல்லை அது கஸ்டம் ரிங்கிங் டோன்னு சொல்லியிருக்கு. உங்களுக்கு ஏற்ற வகையில் ரிங்கிங் டோன் இதுலேயே நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கொள்ளுங்க. இதுபோல் புதிய தகவல்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்து கொள்ளுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணும் என்பதை பற்றி கீழே கமெண்ட்ஸில் தெரிவித்துக்கொள்ளுங்கள். அடுத்த ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கலாம். ஓகே நண்பர்களே, பாய்.